மக்களை வழிகெடுக்கும் வேஷதாரிகள் படையெடுப்பு. தப்லீக் நிறுவனர் மௌலவி இல்யாசுக்கும் அவருடைய ஞான ஆசிரியர் அஷ்ரஃப் அலி தானவிக்கும் நுபுவத் ஆசை வந்தது. இந்த ஆசையும் கனவின் மூலமாகத்தான் வெளிப்பட்டது. இப்போது அந்த இயக்கத்தின் முந்தானையில் தொங்கும் முகம்மது யாக்கூபு பாகவைக்கு மஹ்தியாக ஆக வேண்டுமென்ற ஆசை வந்துவிட்டது. கூப்பிட்றாரு, வாங்க. அது என்ன விஷயம்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தான் அது. என்னது அப்படின்னா, நீங்கள் தான் மஹதி அப்படின்றாரு. அதோட கனவு முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா நம்மை ஹாதிமன்களாக ஆக்கி தருவானாக. மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நம்ம இப்போ ஏதாவது அந்த சம்மந்தமாக ஏதாவது படிச்சுட்டோ இல்லை அதை சிந்திச்சுட்டு படுத்துருந்தா ஏதாவது இது மாதிரி கனவு வந்துடும்னு சொல்லலாம். அது எந்த யோசனையுமே இல்லை. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம அது சம்மந்தமாக எதுவுமே யோசிக்கவே இல்லை. யதார்த்தமாக எப்போ போல் தூங்கும் பொழுது பார்த்தா இது மாதிரி கனவு. இந்த ஆசை காலத்திற்கு காலம் சிலருக்கு வருவதும் பின்னர் அவர்கள் காணாமல் போவதும் வழக்கம். மௌதூதி சாஹிபுக்கும் இந்த ஆசை வரத்தான் செய்தது. அதை நிறைவேற்ற அவர் பல விளக்கங்களை கொடுத்து தன்னை மஹ்தி என்று மக்களை ஏற்க வைக்க உத்திகளை கையாண்டார். இதை உணர்ந்த அப்போதைய பாகிஸ்தான் சுன்னி உலமா சபை தலைவரான அல்லாமா சயீத் அஹமது காசிமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌதூதியை சந்தித்து இது விடயமாக உரையாடினார்கள். மௌதூதி தனது வாதத்தில் உறுதியாக இருந்தார். இந்த இருவரின் உரையாடல் முஹாலமத்து சத்ரைன் என்ற பெயரில் சிறு நூலாக வந்துள்ளது. கியாமத்தின் முக்கிய 10 அடையாளங்களில் முதலில் வெளியாகுவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவதாகும். ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் காபத்துல்லாவில் குறிப்பிட்ட இடத்தில் வெளியாகுவார்கள் என்றும் அதன்பின் நடக்கும் நிகழ்வுகள் குறித்தும் தெளிவாக இமாம்கள் எழுதியுள்ளார்கள். ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகும் முன் சூரிய சந்திர கிரகணங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படும் என்ற முக்கிய அடையாளத்தை தீர்க்கதரசிகளின் முத்திரை நபியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். இந்த அடையாளங்களை கொண்டு வராத அனைத்தும் போலியான தஜ்ஜால்களாகும். நூரிஷா தரீக்கா அறியாமையையும் உலக மோகத்தையும் மூலதனமாக கொண்ட தரீக்கா என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாகும். இதற்கான எடுத்துக்காட்டு யாக்கூப் பாகவி தன்னை மஹ்தி என்று சொன்னபோது அவர் சபையிலிருந்தவரின் சீடர்கள் மார்க்க அறிவோ இஸ்லாமிய அக்கீதா பற்றிய விளக்கமோ இல்லாமல் கோஷத்தோடு அங்கீகாரம் கொடுத்ததாகும். கூப்பிட்றாரு, வாங்க. அது என்ன விஷயம்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தான் அது. என்னது அப்படின்னா, நீங்கள் தான் மஹதி. மின்னுவதெல்லாம் பொன்னாக பார்க்கும் இக்கூட்டம் பணத்திலும் படோபகாரத்திலும் குறிவைத்து செயல்படுகின்றது. மக்களை ஏமாற்ற கலிமாவை ஆயுதமாக எடுத்துள்ளனர். பணக்காரர்களையும் அரசியல்வாதிகளையும் நெருங்கியிருப்பவர்கள் கள்ள சூஃபிகள் என்று ஈகாலுல் ஹிமம் என்ற தசவுஃப் இலக்கண நூல் அடையாளப்படுத்துகின்றது. சென்னையிலுள்ள ஒரு நூரிஷாவின் ஒரு வேஷதாரி கலீஃபா மௌலவி அப்துர் ரவுஃபை வலி என்றும் அதற்கு மேலும் புகழாரம் சூட்டி அவரை சார்ந்தவர்களிடமிருந்து பணத்தை கறக்க வலை வீசுகின்றார். நாம் அறிந்தவரை நூரிஷா தரீக்காவின் அதிகமான கலீஃபாக்கள் பணம் பறிக்கவும் படோபகாரமாக வாழ்வும் தங்களுடைய சுயரூபத்தை மறைக்க கலிமாவை ஆயுதமாக எடுத்துக்கொண்ட வேஷதாரிகளாகவே தெரிகின்றது. இவர்களிடம் தரீக்காவின் அடிப்படை ஒழுக்கமோ அகீதாவின் அறிவோ ஷரியத்தின் வரம்புகளோ காணப்படவில்லை. நடிகர்கள் போன்று மக்களை ஏமாற்றி பணம் பறிக்க நேரத்திற்கு நேரம் இடத்திற்கு ஏற்ற வேஷத்தை போடும் கோமாளிகளாகவே இருக்கின்றனர். எவர் விதியில் அல்லாஹு தாலா வழிகடையும் நயவஞ்சகத்தையும் விதித்துள்ளானோ அவர்கள் அனைவரும் இவர்களின் வலையில் சிக்கி தன்னை அழித்து இவர்களுக்கு இரையாகி போகின்றனர். கடைசி காலத்தில் மூமின்கள் பரதேசிகளாகவே இருப்பார்கள். அந்த சோபனம் பெற்ற பரதேசிகள் கூட்டத்தில் எம்மை கிருபையுள்ள ரஹ்மான் நமது சைக்குமார்களின் பொருட்டால் நிலைக்க செய்வானாக. நமது இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிஜாஹி வையிதில் முர்சலீன்.